ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு யூனிக் ஐடியாஸ். ஓகே, நாங்கள் உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஹார்ட்னர் ரெசின் அப்படின்ற ஒரு மெத்தடில் அதை வச்சு செய்யப்பட்ட ரெசின் ஆர்ட் எப்படி செய்கிறது, அதுக்கான தேவையான பேசிக் ஐட்டம்ஸ் என்னன்னு ஃபஸ்ட் நம்ம பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டுக்கு நம்ம ரெசின் ஆர்ட் செய்கிறதுக்கு நம்மளுக்கு ரெசினும் ஹார்ட்னரும் தேவைப்படுது. இப்போ நான் வந்து பெட்ரோகெம் என்ற ஒரு கம்பெனி, ஸ்ரீலங்கன் கம்பெனிகிட்ட ரெசினும் ஹார்ட்னரும் தான் எடுத்துக்கிறேன். இது எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா, இதிலேயே போட்டிக்கிறாங்க மிக்சிங் ரெடின்னு சொல்லி. அதில் நம்ம ரெசின் வந்து 2 பார்ட்ஸும் ஹார்ட்னர் 1 பார்ட்டும் எடுக்கணும். இப்போ இந்த நம்ம ரெசின் வந்து 2 மில்லி எடுத்தோம்னு சொன்னால் ஹார்ட்னர் வந்து 1 மில்லி எடுக்கணும். இதே நம்ம வந்து ரெசின் 3 மில்லி எடுத்து ஹார்ட்னர் 1 மில்லி எடுத்தோம்னு சொன்னால் அதில் வந்து மெஷர்மெண்ட் பிழைச்சிடும். அது மெஷர்மெண்ட் பிழைக்கிறதுனால வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் வந்து ஆகும். எப்படின்னு சொன்னால், நம்ம செஞ்சுக்கிற அந்த கிராஃப்ட் வந்து சரியான மாதிரி டிக்காக இல்லாமல் கிளாஸ் இது ஒன்று தராமல் நம்மளுக்கு வந்து அது கொஞ்சம் வளையிற மாதிரி இந்த மாதிரி இதுகள் வந்து அதில் அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து வரும். ஸோ நம்ம வந்து எப்போவுமே மெஷர்மெண்ட் வந்து பிழைக்காமல் ஹார்ட்னர்லேயும் ரெசின்லேயும் எடுத்துக்கணும். ஓகே, அடுத்தது வந்து நம்மளுக்கு என்ன தேவைப்படுதுன்னு சொன்னால், என்ன மெஷர் பண்ணுற எலக்ட்ரிக், இது வந்து எலக்ட்ரிக் பேட்டரி போட்டு வந்து இதை யூஸ் பண்ணுறது. இந்த எலக்ட்ரிக் ஸ்கேல் இதில் வந்து நம்ம வந்து நம்மளுக்கு லுவண்டி கப் அப்படி இல்லைன்னா சிலிக்கன் கப் அந்த மாதிரி கப்ஸ் நம்ம எடுத்து அதில் மெஷர் பண்ணிக்கணும். இந்த கப்பை வச்சுட்டு நம்ம வந்து இந்த ரெசின் ஹார்ட்னர் ஊற்றணும்னு சொன்னால் சரியான நம்மளுக்கு மில்லிமீட்டர்ஸ் வந்து ஃபஸ்ட்டுக்கு நம்ம ரெசின் 2 கிராம், நம்மளுக்கு எத்தனை கிராம் வந்து ரெசின் தேவைப்படுதோ அத்தனை கிராம்ஸ் வந்து ஊற்றிட்டோம்னா, இப்போ 6 கிராம் ரெசின் ஊற்றணும்னு சொன்னால் 3 கிராம் ஹார்ட்னர் ஊற்றணும். 6 கிராம் ரெசினுக்கு ஹாஃப் போடுறதுனால 3 கிராம் ஹார்ட்னர் ஊற்றிக்கணும். அப்போ தான் சரியான மெஷர்மெண்ட் வந்து எங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரியான 6 ஸ்டிக்ஸு வந்து நம்ம வச்சுருந்தோம்னு சொன்னால், இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் தானே, இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் நம்ம வந்து வச்சுருந்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ சிலிக்கான்லேயும் ஸ்டிக்ஸ் இருக்குது, அது நம்ம ஷாப்பில் ரெசின் ஷாப்கள்லாம் வந்து நம்மளுக்கு அது ஈஸியாக எடுத்துக்கலாம். அதே போல் இது வந்து நம்ம 1 டைம் யூஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு திருப்பி யூஸ் பண்ணணும் அப்படின்னு இருந்துன்னு சொன்னால், நம்ம டிஷ்யூ அப்படி இல்லைன்னா நல்ல வேஸ்டான ஏதாச்சும் பேப்பர் க்ளாத் அதை வச்சு நம்ம நல்லா ரொம்ப ப்ரெஸ் பண்ணி இப்படி எடுத்து ஃபுல்லாக தொடச்சிட்டு அதை நம்ம ட்ரை ஆக வச்சுட்டோம்னு சொன்னால், ஏதாச்சும் இந்த மாதிரி டேபிளில் இந்த மாதிரி க்ளோத்தில் மேலே நம்ம ட்ரை ஆக வச்சோம்னா அது வந்து ஸ்டிக் ஆகிடும், ஒட்டிடும். அப்படி இல்லாமல் நம்ம வந்து மோல்டு மாதிரியான சாமான்கள், இந்த ஏதாச்சும் சிலிக்கன் மோல்டு இந்த மாதிரி ஒன்றில் நம்ம மேலே வச்சோம்னு சொன்னால் அது வந்து ஒரு கலமும் ட்ரை ஆகுது. நம்மளால இப்படி கலட்டி எடுக்கிற மாதிரி ஈஸியாக கலட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்தது நம்மளுக்கு தேவையான விஷயம் என்னன்னா, மெயினாக நம்மளுக்கு தேவை மோல்டு. மோல்டு வந்து நிறைய சைஸஸில் இருக்குது. இப்போ என்கிட்ட அவைலபிளான வச்சுருக்க சைஸ் இது சின்ன மோல்டு வந்து இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். இப்போ உங்களுக்கு பார்க்கணும் எங்கள் விரலில் எந்த அளவுக்கு இந்த மோல்டெலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பெரும் விரல் புல்லுக்கு மாதிரி இந்த லெட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப குட்டியான சைஸஸில் தான் இந்த மோல்டு வந்து இருக்குது. அடுத்த மோல்டு வந்து பிக் ஒரு இப்படி இந்த அளவுக்கு மாதிரி வருது, கொஞ்சம் பிக்கான மோல்டு. இது வந்து இந்த மால்ஸில் வந்து ஹால்ஸ் இல்லை. இந்த லெட்டர்ஸில் வந்து நம்ம வந்து ட்ரில் வச்சு ஹால்ஸ் போட்டு அதில் வந்து ஸ்க்ரூ பின் வந்து போட்டு அதில் கீச்செயின் வந்து நம்ம போடுற மாதிரி இருக்கும். நம்ம என்ன கலருக்கு என்ன மாதிரி செய்கிறோமோ அது மாதிரி சூஸ் ஆன மாதிரி கோல்டோ சில்வரோ நம்ம கீச்செயின்ஸ் போடணும். அடுத்தது வந்து இதில் வந்து ஹோல்ஸ் வந்து வந்துக்குது, இதுலேயே ஹோல்ஸ் தந்திக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம கீச்செயின்ஸ் எடுத்து நம்ம இதில் போட்டுக்கணும். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னால், இது வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இது வந்து கொஞ்சம் நம்ம இதுக்கு வேலை கூடவாக இருக்கும். அதே போல் இதோட ப்ரைஸஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். இது வந்து ஸ்ரீலங்கன் ப்ரைஸுக்கு வந்து ஹோல்ஸ் போட்டது வந்து 1850 அந்த மாதிரி இருக்குது. இது வந்து 1750 அந்த மாதிரி, ஒரு 100 200 அந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களில் வந்து ப்ரைஸஸ் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஹால்ஸ் வந்தது வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கூடியும், ஹால்ஸ் வராதது வந்து கொஞ்சம் குறைவான ப்ரைஸில். இது வந்து 990 அந்த மாதிரியான ப்ரைஸஸில் இது வந்து ஒரு இதில் கொடுத்து இருக்குது. ஓகே, அடுத்து நமக்கு என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், அதுக்கு நம்ம போட தேவையான நிக்கா பவுடர், ஷங்கி கிளிட்டர் அந்த மாதிரியான சாமான் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, இது வந்து என்கிட்ட இருக்கிற ஐட்டம்ஸ், நான் என்கிட்ட அவைலபிளாக இருக்கிறது நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இது வந்து சங்கி கிளிட்டர், இது க்ரீன் கலர், இது பிங்க் கலர், இது வந்து ஆரஞ்ச், இது கோல்டு, இது ப்ளூ,
இது கொஞ்சம் டார்க் ப்ளூ, இது ரெட், இது பர்பிள். ஓகே, அடுத்தது என்ன எடுத்துக்கிறேன், மிக்கா பவுடர்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து yellow கலர், ஆரஞ்ச், பர்பிள், பிளாக், லைட் ப்ளூ, கோல்டு இருக்குது. இதுவும் ஒரு வகையான பர்பிள், இது கொஞ்சம் டார்க்கான பர்பிள். இது வந்து மெரூன் கலர், இது வந்து மெரூன் கலருக்கு வரும். இது வந்து பிங்க், ஒரு வகையான பிங்க். இது க்ரீன், இது வந்து லைட் க்ரீன். ஓகே, அதே போல் நம்மளுக்கு வந்து ஸ்டிக்கர்ஸும் தேவைப்படும். டிரான்ஸ்பரண்ட் ஸ்டிக்கர்ஸ் தான் நம்மளுக்கு தேவைப்படும். டிரான்ஸ்பரண்ட் ஸ்டிக்கர்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ஈஸியான மாதிரி இருக்கும். அடுத்தது நம்மளுக்கு வந்து இப்போது ஸ்டிக்கர்ஸ் கார்டெலாம் வாங்குறதுக்கு இருக்குது. சிலவங்க வந்து தனித்தனி லெட்டர் இல்லாமல் நம்மளுக்கு இது மாதிரி கர்சிவில் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரியான இது வந்து நம்ம ஷாப்ஸில் வந்து ஸ்டிக்கர் பிரிண்ட் பண்ணுற ஷாப்ஸில் வந்து கொடுத்து இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணிக்கலாம். கோல்டு, பிளாக், நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த மாதிரி நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த மாதிரி ஐட்டம்ஸும் என்கிட்ட இருக்குது. இது வந்து ஃப்ளவர்ஸ், இது வந்து 1 ஃப்ளவர்ஸ், இது வந்து 70 ருபீஸ். அந்த மாதிரி 70 ருபீஸ் மாதிரி இந்த ஃப்ளவர் ஒன்று வந்து அவைலபிளாக இருக்குது நிறைய ஷாப்ஸில். ஒரு ஷாப்ஸில் ஒரு விலையில் வந்து இருக்குது இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ். இதுவும் வந்து நம்ம கீச்செயின் செய்கிறப்போ, ரவுண்ட் கீச்செயின், ஹார்ட் கீச்செயின், அந்த மாதிரி கீச்செயின் செய்கிறப்போ இதில் இந்த ஃப்ளவர்ஸை நம்ம இதில் வச்சு டெக்கரேஷன் பண்ணி செய்யணும். அதே போல் நம்மளுக்கு இது வந்து ஃபொயில் ஷீட். இந்த ஃபொயில் ஷீட் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம இந்த ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இது வந்து ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப இதாகிக்கும், மெல்லியதாக இருக்கும். அதனால் டக்குன்னு இதை பிஞ்சிரும், கையில் ஒட்டிக்கும், மாடல் ஒட்டிக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதாவது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை வந்து நம்ம இது பண்ணணும், இது ஹேண்டில் பண்ணணும். இது வந்து ப்ளூ கலர், டார்க் ப்ளூ. அண்டு கொஞ்சம் கலர்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. தேவையானது மட்டும் நான் வாங்கி வச்சுருக்கேன். தேவை கலர்ஸ் வேறு கலர்ஸில் அதை நம்மகிட்ட கேட்டாங்கன்னா அந்த டைமில் நான் வாங்கி அதை யூஸ் பண்ணிப்பேன். இது வந்து ப்ளூ, இது வந்து கோல்டு மாதிரியான ஒரு கலர். இது வந்து கோல்டு மாதிரியான ஒரு கலர். இதுவும் வந்து கோல்டு கலர் தான். இது வந்து பிளாக் கலர், இது வந்து பிளாக், இது வந்து பிளாக், க்ரீன் பிளாக் மாதிரி, அப்படின்னா டார்க் க்ரீன் பிளாக்கான அப்படிங்கிற மாதிரியான ஒரு கலர். இது வந்து பர்பிள், இது வந்து கோல்டன் கலர், அந்த பிங்க் கோல்டு அது. ஓகே, இந்த மாதிரியான இந்த திங்ஸ் வந்து கீச்செயின் செய்கிறதுக்கு தேவைப்படும். இது வந்து நான் சொன்ன உங்களுக்கு ஆல்ரெடி கீச்செயினுக்கு வந்து ஹோல் இல்லாத வர அந்த மாடலுக்கு வந்து ஹோல் போட வேண்டிய தேவைப்படும் அப்படின்னு. இது வந்து ஹேண்ட் ட்ரில். இது வந்து எலக்ட்ரிக் ட்ரில் இல்லை, இது நம்ம ஹேண்டெல்லாம் ப்ரெஸ் பண்ணி ரொம்ப ப்ரெஸ் பண்ணி இதை வந்து இப்போ கீச்செயினில் இப்போ நம்ம ஹோல் போடுறோம்னு சொன்னால் இதை ரொம்ப ப்ரெஸ் பண்ணி ரொம்ப டைட்டாக இருக்கும். ரொம்ப ப்ரெஸ் பண்ணி இதை நம்ம இப்படி ரொம்ப ப்ரெஸ் பண்ணி சுற்றுறப்போ இது வந்து இப்படி இதுக்குள்ளுக்கு வந்து ஒரு ஹோல் வந்து வரும். இது வந்து சம்டைம்ஸ் வந்து முன்பக்கம் வந்து கூறி இல்லாமல் இருந்ததுன்னா நம்மளால் வந்து ஹோல் போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம ஹோல் போட்டுட்டோம், ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டோம்னு சொன்னாலும் ஸ்க்ரூ பின் வந்து இந்த ஸ்க்ரூ பின், இந்த ஸ்க்ரூ பின் இது வந்து 2 கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. கோல்டு, சில்வரில் அவைலபிளாக இருக்குது. இந்த ஸ்க்ரூ பின் வந்து நம்மளுக்கு வந்து லூஸ் ஆகிடும், நிற்காது டைட்டாக. நம்மள இந்த ட்ரில்லில் வர அந்த இந்த கம்பியில துண்டு வந்து மேலே வந்து பாக்ஸாக இருந்துருன்னா, கூறி இல்லாமல் இருந்ததுன்னா இந்த ஸ்க்ரூ பின் வந்து டைட்டாக நிற்காது. ஸோ வந்து நம்மளுக்கு அது கஷ்டமாக போயிடும், திருப்பி ஹோல் போட வேண்டிய தேவை வரும். அதனால் நம்மளுக்கு வந்து இது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. மற்றது வந்து எலக்ட்ரிக் ட்ரில். இது எலக்ட்ரிக் ட்ரில், இது வந்து ஈஸியாக நம்மளுக்கு ஹோல் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம அடுத்த கிளாஸில் இன்ஷால்லா நான் வந்து இது எப்படி செய்கிறது அப்படின்றத வந்து எப்படி இந்த ட்ரில் யூஸ் பண்ணுறது, இந்த ட்ரில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும், இதை யூஸ் பண்ணுறப்போ என்ன மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் ஏற்படும்ன்றதை நான் வந்து உங்களுக்கு இன்ஷால்லா சொல்லித்தரேன். இந்த ட்ரில் வந்து ஈஸியாக கரண்ட் யூஸ் பண்ணி, இந்த ட்ரில் வந்து நம்மளுக்கு இது மட்டும்தான் கொடுப்பாங்க, இந்த ஒயர் மட்டும்தான் கொடுப்பாங்க. நம்ம தான் இந்த ஹெட் வந்து யூஸ் பண்ணிக்கணும். நம்ம வீட்டில் ஏதாச்சும் ஹெட்ஸ் இருந்ததுன்னா அதை வச்சு நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஷாப்பில் எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இந்த ட்ரில், நான் சொன்ன இந்த ட்ரில்லில் வந்து இப்படி பாக்ஸஸ் வந்து இந்த எலக்ட்ரிக் ட்ரில்லுக்கானது. இது மாதிரி நம்ம இதை மாற்றி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது அடுத்த தடவை நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது வந்து இந்த கீ செயின்ஸுக்கு வந்து போடுற டசில்ஸ் இருக்குது, இந்த டசில்ஸ் இருக்குது.
இந்த மாதிரி கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இது ப்ரௌன், மெஜெண்டா, பர்பிள், இது பிளாக், எல்லோ, ஆரேஞ்ச், பிங்க், அந்த மாதிரி கலர்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது. அடுத்தது வந்து இது வந்து ஹேண்ட் ட்ரில், எலக்ட்ரிக் ட்ரில்லு, ஹேண்ட் ட்ரில். இது வந்து கைகளை நம்ம செய்யறதுக்கான ட்ரில்லாக வருது. இது வந்து சீக்கிங்க்கு போட்ட சீசல்ஸ். இந்த ஐட்டம்ஸ் வந்து 2050 ஸ்ரீலங்கா ப்ரைஸுக்கு 2050. இந்த சீசல்ஸ் வந்து சீக்கிங் செய்கிறப்போ இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இதுவும் வந்து ஸ்டார்ஸ் வந்து 200 இவ்வளோக்கும் 200. இதுவும் வந்து தீம் செய்கிறதுக்கு தான் யூஸ் ஆகும். இது சங்கி ரீடர் வைக்கணும். நீங்கள் பார்த்துட்டீங்க, சங்கி ரீடர் வந்து இது 200 பேக். இது வந்து தீமுக்கு தேவையான இந்த கிராஸ்க்கு மாதிரி தேவையான தான் இது வந்து 150 மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொன்னால் இது வந்து ஃபிஷ். அதுக்கு மால் டிகிரி இது தீமுக்கு தேவையான ஃபிஷ் வந்து நம்ம மாலில் என்ன நம்மளுக்கு தேவையோ அந்த கலரில் நம்ம வந்து போட்டுக்கலாம். ஹோஸ், ஸ்டார் ஃபிஷ் அது மாதிரி ஜெல்லி ஃபிஷ் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகே, அதே போல் கீ ஜீன்ஸுக்கு வந்து உள்ளுக்கு தேவையான நம்ம லெட்டர்ஸ் கீ ஜீன்ஸ் வந்து செய்கிறோம். அந்த மாதிரி இருந்துடலாம். அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் போட்டு செய்யலாம். அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு கலர்ஸுக்கு நம்மளுக்கு கலர் அந்த ஃப்ளவர்ஸ் இருக்குது. இது வந்து இந்த பாக்ஸும் வந்து 500க்கு நான் வந்து எங்கள் ஸ்ரீலங்காவில் கொழும்பில் வந்து இது 500க்கு நான் இந்த பாக்ஸ் வாங்கினேன். அடுத்தது வந்து இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் சேர்க்குது. இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் சேர்க்குது. இது கொஞ்சம் பிக்கான இந்த அகலமான ப்ரிசர்வேஷன்ஸுக்கு தான் இது வந்து ஓகே ஆகி. இது வந்து கீ செயின்ஸுக்கு இந்த கலர் வந்து போயிடலாம். இந்த ஃப்ளவர்ஸ் வந்து போயிடலாம். இந்த மாதிரி இந்த ஃப்ளவர்ஸ் சேர்க்குது. எதல்ஸ் எடுத்து நமக்கு போயிடலாம். இந்த லீஃப் இருக்குது. இந்த மாதிரி ப்ரிசர்வேஷன்ஸுக்கு வந்து இந்த மாதிரி லீஃப், இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ், இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது. அதே போல் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸஸும் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது ஷாப்பில். இது வந்து இந்த புக்ஸ் வந்து 1000க்கு வந்து நான் கொழும்புலலாம் வாங்கினேன். 1000 இந்த புக்ஸ் வந்து ஸ்ரீலங்காவில் விற்கிறாங்க. இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ், நிறைய ஃப்ளவர்ஸ் ஐட்டம்ஸ், லீவ்ஸ், இந்த ஃப்ளவர்ஸ், இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஓகே, அடுத்து வந்து கீ செயின்ஸ் பார்க்கலாம். கீ செயின்ஸ்னு சொன்னால் இது வந்து கோல்டு கலர். இது ஒரு வகையான கோல்டு கலர் கீ செயின். இதுக்கு வந்து என்ன மாதிரியான இது வரும்னு சொன்னால் இந்த மாதிரியான இது பின் தருவாங்க. இந்த மாதிரி வர இந்த ரவுண்டு ஷேப் பின்னை வந்து நம்ம இதில் அட்டேச் பண்ணணும். இதில் அட்டேச் பண்ணி தான் இந்த ஸ்க்ரூவில் போட்டு இதை வந்து இதில் நம்ம அட்டேச் பண்ணிக்கணும். இதை வந்து இந்த இதில் வந்து நம்ம அட்டேச் பண்ணணும். ஓகேயா? இந்த மாதிரி இதில் போட்டு இந்த ஸ்க்ரூ நம்ம போட்டுக்கணும். அதுக்கு நான் உங்களுக்கு ஐபின் காட்டணும். அந்த ஐபினை வந்து நம்ம இதில் அதில் வந்து அட்டேச் பண்ணணும். இதுக்கு இந்த ஐபின்னில் தான் இந்த ரவுண்டை வந்து நம்ம போட்டு கீ செயின் செய்யணும். அதெல்லாம் வந்து அடுத்த கிளாஸில் நான் வந்து எப்படி போடுறதுலாம் காட்டுறேன். அதே போல் இது வந்து சில்வர். இதுக்கும் வந்து இது வந்து ஹோல் உள்ளதுக்கு வந்து இந்த சில்வர் வந்து ஹோல் உள்ள கீ செயின்ஸ் நம்ம எடுப்போம் தானே. மாலில் செய்கிற கீ செயின்ஸுக்கு வந்து இந்த ஹோலில் வந்து இதை அட்டேச் பண்ணி இதில் இந்த கீ செயினை நம்ம போடுவோம். அதே மாதிரி கோல்டுக்கும் இந்த மாதிரி ஹால் வந்தது வந்து இருக்குது. ஹால் வந்தது கீ செயினுக்கு தான் இந்த மாதிரியான ட்ரையாங்கிள் இந்த பின் வந்து வரும். ஓகே, அதே இந்த காலில் இந்த ரவுண்ட் பின் வர இது வந்து காலில் ரவுண்ட் பின் வர்றது வந்து சில்வர்லேயும் இருக்குது. என்கிட்ட வந்து இப்போ அவைலபிளாக இல்லை. நான் சம்டைம்ஸ் திருப்பி நான் வந்து பை பண்ணேன்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். அடுத்தது வந்து நம்ம சீஷெல்ஸ் வந்து என்கிட்ட சீஷெல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தா விளங்கும். குட்டி குட்டியாக ஸ்டார், சிப்பி, அந்த மாதிரி சங்கு அந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் வந்து இதில் வந்து ஆமை அதெல்லாம் இருக்குது. இதில் உங்களுக்கு பார்த்தா விளங்கும். அந்த ஆமையெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து கீ செயின்ஸ், தீம் கீ செயின்ஸ்க்கு தான் இது யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து இந்த மாதிரியான ஸ்டாண்ட். இந்த மாதிரி ஸ்டாண்ட் வந்து நம்ம ஹார்ட்டோ ரவுண்டோ அந்த மாதிரியான ஃப்ரேம் மாதிரி அழகான மாதிரி ஒரு கஸ்டமைஸ் செஞ்சு இந்த மாதிரி கொடுத்தோம்னா ஃபோட்டோஸ்
இல்லைனா பேபி மெமரிஸ் வந்து நம்ம செஞ்சோன்னா இந்த மாதிரியான ஸ்டாண்டில் வந்து வச்சு நம்ம அந்த மாதிரி கொடுப்போம். இந்த சைஸஸ் வந்து ஃப்ரேம் இருக்குது. இது வந்து 10 கிராம்டா. இது வந்து கொஞ்சம் ப்ரைஸஸ் கூட 350 அந்த மாதிரி இது வந்து ப்ரைஸஸ் கூட. இது வந்து 350 மாதிரி போகுது ஸ்ரீலங்காவில். இது ஆல்கஹால் இங்க்குன்னு சொல்லி இது வந்து ரெசினில் தான் யூஸ் பண்ணுறது. ரெசினில் தான் ஆல்கஹால் இங்க்கு. என்னட்ட வந்து ஒயிட், க்ரீன், பிங்க் அவைலபிளாக இருக்குது. வந்து பிக்மெண்ட் கலர். இது மேக்கப் போடுறதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிடணும். இது ரொம்ப மேக்கப் போடுறதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னு சொன்னால் மேக்கப் போடுறதுல வந்து ஒரு ஷைனிங் ஒரு தன்மை கொடுக்கும். இது கிளாஸ் தன்மை தான் காட்டும். கலர் மட்டும் காட்டும், கொஞ்சம் கிளாஸாக தான் இருக்கும். இது நம்ம மேக்கப் பவுடர் நம்ம கொஞ்சம் அதிகமாக மிக்ஸ் பண்ணணும்னு சொன்னால் அந்த கிளாஸ் தன்மை அது இல்லாமல் பண்ணி அந்த கலர் மட்டும் நமக்கு வேணும். அடுத்தது வந்து மோல்டு பார்ப்போம். அடுத்தது நம்ம வந்து என்கிட்ட இன்னும் அவைலபிளாக இருக்கிற மோல்ட்ஸ் பார்ப்போம். இது ஹார்ட் மோல்டு. இது வந்து ஹார்ட் ஷேப்பில் வந்து நம்ம கீச்செயின் செய்கிறதுக்கு இது வரும். இது வந்து ரவுண்ட் ஷேப் மோல்டு. இது வந்து ஓவர் ஷேப் மோல்டு. ஒவ்வொரு சைஸஸில் வந்து இருக்குது. இது வந்து கப்பல் கீச்செயின், ஹார்ட் கப்பல் கீச்செயின் மோல்ட். இது வந்து கொஞ்சம் பிக் ஹார்ட், அதை விட கொஞ்சம் பெரிய ஹார்ட். இது வந்து நம்ம தீமுக்கு யூஸ் பண்ணுற நட்சத்திரம், சிப்பி, அது மாதிரி தென்னை மரம் அதெல்லாம் வந்து இதில் இருக்குது. இது வந்து பென் மால். இதில் வந்து நம்ம பென்சில் பென்ஸில் வந்து இன்னொரு வகையான மால்டும் இருக்குது. என்கிட்ட இது தான் அவைலபிளாக இருக்குது. அடுத்தது இது வந்து பாக்ஸ் மால்ட். இது குட்டி சின்ன சைஸ் தான் இருக்குது. அது மாதிரி இதுவும் கொஞ்சம் ரவுண்ட் சைடில் வந்து ஒரு ஓவல் வந்த மாதிரி பாக்ஸ் மால்ட் தான். இதுவும் கீச்செயின் செய்கிறது. இது வந்து புக் மார்க். இது ஸ்மால் புக் மார்க். இது வந்து பிக் புக் மார்க். இது ரெண்டும் எனக்கு அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி இது வந்து தீமுக்கு யூஸ் பண்ணணும். உங்களுக்கு ஆல்ரெடி காட்டின ஜெலிஃபிஷ், ஃபிஷ், ஷாஃபிஷ் ஹவுஸ் அதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி இதெல்லாம் இந்த மால்டில் தான் ரெடி பண்ணது. அதே மாதிரி இது பிக் ரவுண்ட் மால்டும் இருக்குது. அதை விட கொஞ்சம் இது மீடியம் மால்ட், இது கொஞ்சம் பிக் மால்ட். இந்த ரவுண்ட் மால்ட்டும் என்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஓகே, அடுத்தது நம்ம கீ செயின்ஸ் பார்ப்போம். நான் வந்து ஒவ்வொரு டிசைன்ஸில் செஞ்சுருக்கிறேன். ஃபர்ஸ்ட் இது வந்து தீமில் நான் செஞ்ச ஒரு கீ செயின். இதில் வந்து ஸ்டார், சிப்பி, இந்த மாதிரி சாண்ட் அதெல்லாம் போட்டு ஃபிஷ்லாம் வச்சு இது தீமில் நான் வந்து செஞ்ச கீ செயின். இது வந்து ஓவல் ஷேப்பில் வந்து நான் செஞ்சது. இதுக்கு வந்து இன்னும் வேலை முடியல. இதுக்கு வந்து ஸ்டிக்கர்லாம் வச்சு மேலே இன்னும் ரிசன் ஹார்னாட் போட்டு இன்னும் அழகாக நம்ம இதை செய்யிக்குது. அதே போல் இது வந்து ஃப்ளவர்ஸ். நான் உங்களுக்கு காட்டின ஆல்ரெடி ஃப்ளவர்ஸ். அந்த ஃப்ளவர்ஸ் வச்சு செஞ்ச ஒரு கீச்செயின் தான் இது. பர்பிள் தீம் கீச்செயின் ஒன்று. இது வந்து உங்களுக்கு காட்டின ஸ்மால் ஹார்ட் கீச்செயின் ஒன்று தான் இது. அதே போல் இது வந்து நான் சொன்ன உங்களுக்கு மேக்கப் பவுடரை வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணோம்னு சொன்னால் அதோட ஷைனிங் ஒன்று இருக்கும். கலர் வந்து கிளாஸ் கலர் கராதுன்னு சொல்லி இது வந்து மேக்கப் பவுடர் யூஸ் பண்ணி நான் செஞ்சது தான். அது வந்து இந்த பக்கம் கிளாஸாக இருக்குது, இந்த பக்கம் வந்து கலர் வந்து இங்கால விளங்காத மாதிரி இருக்குது. அது வந்து மேக்கப் பவுடர் நான் அதிகமாக யூஸ் பண்ணது தான். அப்படி அந்த லுக் வந்து ஒவ்வொருத்தர் கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்குறது. இது வந்து பிளாக்கும் கிளாஸும் மாதிரி அந்த ஒரு தீமில் செஞ்சுக்கிறது. இது வந்து கப்பல் கீச்செயின். இது வந்து கிளாஸில் சங்கி லீடர் மட்டும் போட்டு நான் வந்து செஞ்சது. இது வந்து கப்பல் கீச்செயின்ஸ். இது வந்து ஸ்டிக்கர், டிரான்ஸ்பரண்ட் ஸ்டிக்கர்ஸ் நான் உங்களுக்கு காட்டின அந்த ஸ்டிக்கர்ஸ் தான் இதில் ஒட்டிக்குது. இது வந்து கப்பல் கீச்செயின் மாதிரி அவங்க தந்த தீமுக்கு நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம். அதே போல் இது வந்து ப்ரௌன் கலர், ப்ரௌன் அண்ட் கோல்டு, இது பிளாக் ஹார்ட், இதெல்லாம் வந்து நான் செஞ்சுக்கிறேன். இது ப்ளூ கலர். இது வந்து ப்ளூ கலர். இது சங்கி லீடர் வச்சு மேக்கப் பவுடர் போட்டு செஞ்சது. இது வந்து பிளாக் அண்ட் கோல்டு தீமில் செஞ்சுக்கிது. இது வந்து ரவுண்ட் ஃப்ளவர்ஸ் போட்டு செஞ்சுக்கிது. அதே போல் இதுதான் வந்து நான் உங்களுக்கு சொன்னேன் வந்து டிரான்ஸ்பரன்ஸாக இருக்கும். பிக்மெண்ட் கலருக்கு வந்து கிளாஸ் தன்மை ஒன்று தான் தரும்னு சொன்னேன். இப்போ பாருங்கள் உங்களுக்கு அங்கெல்லாம் நம்ம இதில் இருக்கிற அந்த லெட்டர்ஸ் வந்து இந்த பக்கமாக விளங்குது. ஆனால் இதில் வந்து அப்படி லெட்டர்ஸ் வந்து விளங்குது. மேக்கப் பவுடர் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி செய்யறதால லெட்டர்ஸ் விளங்காது. ஆனால் நம்ம பிக்மெண்ட் கலர் யூஸ் பண்ணால் வந்து அந்த கிளாஸ் தன்மை அதிகமாக இருக்கிறதால வந்து இங்கெல்லாம் நம்ம இதில் இருக்கிற லெட்டர்ஸ் வந்து விளங்குவோம். பட் அழகாக தான் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி லெட்டர்ஸ் விளங்கும். அடுத்தது நம்ம வந்து மெட்டலிக் ப்ரஷ் பென் பார்ப்போம். இது கோல்டு, சில்வர் என்கிட்ட இருக்குது. இது என்னன்னு சொன்னால் இந்த மாதிரியான பேர்ஸ் நான் நேம் வந்து இதில் எழுதிக்கிறேன் தானே. இந்த நேம் கோல்டில் சில்வரில் நான் எழுதிக்கிறேன். அது வந்து இந்த பெண்ணால் தான் நான் எழுதிக்கிறேன். இதெல்லாம் நான் அடுத்த கிளாஸில் எப்படி ரைட் பண்ணுறதுன்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸோட நம்மளோட பேசிக் கிளாஸ் வந்து ஃபினிஷ்ட் ஆகுது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.